திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு அறையில் புத்தகங்கள் அடங்கிய சிறிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மருத்துவமனையில் குழந்தை பெறுவதற்காக அனுமதிக்கப்படும் தாய்மார்கள் 10 நாட்கள் மருத்துவமனையில் தங்குவதால் அவர்கள் கைபேசிகளை தவிர்த்து புத்தகங்களை படித்து தங்களுடைய அறிவாற்றலை அதிகரித்து வருகின்றனர். 104 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு அறையில் 500 புத்தகங்கள் அடங்கிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி எஸ். அனுரத்னாவின் முன்முயற்சியால் இந்த முன்னோடி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாய்மார்களிடையே புத்தகம் பயிலும் பழக்கத்தை உருவாக்க ஏதுவாக தாம் முதலில் 100 புத்தகங்களை வழங்கியதாக மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி அனுரத்னா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நூலகத்திலிருந்து ஒரு 100 புத்தகங்களை கொண்டு வந்து வைத்து மக்களுக்கு படிப்பதற்காக அந்த ஏற்பாட்டை செய்தேன். இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றதும் பொதுமக்களும் நிறைய நூல்களை பரிசீலிக்க தொடங்கினார்கள். தற்போது ஒரு 500 புத்தகங்களோடு இந்த நூலகம் விரிவடைந்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த நூலகத்தை நான் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பிரசவ பகுதியில் இது வைத்தேன். இது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய புத்தகங்களை வைத்ததாகவும் தொடர்ந்து தற்போது 500 புத்தகங்கள் வரை நூலகத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். பழமையான வரலாற்று புத்தகங்கள், பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட நாவல்கள், அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் எழுதிய புத்தகங்கள் இந்த நூலகத்தில் உள்ளதாக அவர் கூறினார். தற்போது தாய்மார்களுக்கு மனசோர்வை போக்கும் வகையில் இந்த நூலகம் பயனளித்து வருகிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் புத்தகங்களை படித்து பயன்பெற்று வருகின்றனர். இங்கே பொன்னேரி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே தான் பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்திருக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் லைப்ரரி வச்சுருக்காங்க. புக்கு வாங்கி நான் படிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. இங்கே தங்கி படிக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது.